கடக ராசி நேயர்களுக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ். Seven of Swords, Ten of Swords, Two of Swords. என்னடா இந்த பேட்டர்னில் ஸ்வாடுக்கு காக்காவை போட்டிருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஜஸ்டிஸ் அப்ரைட் சூப்பருங்க. Page of Swords, Six of Wands, Emperor, super. Three of Cups. ஓகே, உங்களோட கரண்ட் பாஸ்ட் என்ன? சரியான விகிதத்தில் நீங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஸோ இந்த வீக் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து ஒர்த்தான விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்கள் மரியாதையாக இருந்தாலும் சரி, உங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, கரெக்டான சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு இது எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து பென்டக்கல்ஸ் வரல. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாக ஒரு ஹேபிட்டு அல்லது வந்து ஒரு எமோஷ்னலுக்கான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம ஒரு லவ் எடுத்துக்கலாம். இது லவ், அதாவது உங்களுக்குள்ளே யாரோ தேர்ட் பார்ட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இருக்காங்க அப்படின்னு. ஸோ இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கடகராசி நேயர்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்குரிய அந்த சோல்மெட்டை பிரித்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புக்காக கண்கொத்தி பாம்பாக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் டென் ஆஃப் ஸ்வார்டு வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. பட் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஹோப்பாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதுதான் இந்த உங்கள் மனநிலைமையிலேருந்து இந்த வீக் ப்ரெடிக்ஷன் சொல்லுது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ரொம்ப சேஃப் அண்ட் சைடு, ரொம்ப யூனிவர்ஸ் கிட்ட சேஃப் ஹேண்டடாக இருக்கீங்க. அதே சமயம் டூ ஆஃப் ஸ்வார்ட் வந்து இதோட இந்த கன்ஃபியூஷனை வந்து நிப்பாட்டிக்க சொல்கிறது. இதோட இது கன்ஃபியூஷன் வேணாம், உனக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து இப்போ கிடைக்க போகுது. உனக்காக இந்த ஜஸ்டிஸ் வந்து யூனிவர்ஸில் வந்து க்ரோத் ஆகிடுச்சு, யூனிவர்ஸ்ட்டு கைக்கு போயிடுச்சு. அதனால் உனக்கு ஆசைப்பட்ட நியூஸ் வராட்டினாலும், நீ நினைக்கிறது அது நியூஸாக கன்வெர்ட் ஆகி வராட்டினாலும், அங்கீகாரமான ஒரு நியூஸாக வராட்டினாலும், உன்னோட அந்த ஒரு இன்செக்யூர் ஒரு ஃபீல் இருக்குல்ல, நான் செக்யூராக இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லாமல் ரொம்ப சக்ஸஸான ஒரு நியூஸ் வந்து உனக்காக வரப்போகுது. இந்த எம்ப்ரஸ் வந்திருக்காங்க, இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ், இந்த எம்ப்ரஸ், இதுங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் கார்டுன்னு சொல்லுவோம். இவங்க கிட்ட இல்லாத ஒரு பிளெஸ்ஸிங்கே இல்லை. அதே சமயம் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஸோ சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்து சக்ஸஸை குறிக்கக்கூடிய, வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லோரும் முன்னாடியே அப்ளாஸ் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எல்லாரும் உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க, எல்லாரும் உங்களை சேர்த்துப்பாங்க, கவனிப்பாங்க அப்படிங்கிற அந்த எமோஷ்னலான விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரி, இந்த வாட்டி மாசமாக இருக்க வேண்டும், நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கண்டிப்பாக அமையுது. அதே சமயம் வந்து அதான் நான் சொன்னேனே, இந்த நைட் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. நீங்கள் யார்கிட்டேருந்து அங்கீகாரமாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து செயலாக வராது. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுது அப்படின்னா, நீ பயப்பட தேவை கிடையாது, நீ வந்து கரெக்டாக இருக்க, உனக்கு கரெக்டான ஒரு
விஷயம் நடக்குது, நீ வந்து சேஃப் ஹேண்டடாக தான் இருக்க அப்படின்னு உங்களுக்கு வலியுறுத்துது. நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு சந்தோஷத்தை இந்த வீக் வந்து அப்பா நம்ம இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்ததுலேருந்து மற்ற எல்லாத்துக்கும் அட்வைஸ் தான், அட்வைஸு ஒரு ஹாப்பியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சொல்யூஷனே எந்த இதுக்குமே வரல. கடகராசிக்கு தான் சொல்யூஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் ப்ராப்ளம்லாம் வந்து முடிஞ்சு அந்த ப்ராப்ளம் ஓவர் திங்கிங் வந்து இந்த வாட்டி ஸ்டாப் ஆயிரும். ஸோ எந்த விதமான ஓவர் திங்கிங்கும் வேணாம், எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் வேணாம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அதாவது உங்களோட ஃபியான்சி பற்றியோ உங்களோட சேர்ந்திருக்கிறத பற்றியோ எந்த விதமான ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் அதே சமயம் வந்து இந்த டெவில் வந்திருக்கு. இந்த டெவில் என்ன அப்படின்னா, ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அடிக்ஷனாக கூட இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே நல்லா தான் நடக்குது, ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து நினைக்கிறது வந்து ஓவர் திங்கிங்காக நடக்கிறது வந்து நீங்கள் அடிக்ஷன் ஆகிட்டீங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரமாட்டீங்க அப்படிங்கிறத வலியுறுத்துது. ஸோ இது டெவில் என்ன சொல்லுதுன்னா, நீ அதுலேருந்து வெளியில் வரலாம், அது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான், அதுலேருந்து நீ ஆசைப்பட்டீங்கன்னா வெளியில் வரலாம், அடிக்ஷன் ஆகாத. இது ரெண்டு விஷயமாக எடுத்துக்கலாம். அந்த உறவுக்கும் அடிக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு எந்த உறவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தள்ளி நிற்கலாம் அப்படிங்கிறது தான் அது சொல்லணும். 8 ஆஃப் வான்ஸ். ஓகே, உன்னோட வளமையான அந்த எதிர்காலம் வந்து செக்யூராக இருக்குது யூனிவர்ஸ் ஹேண்டில் அப்படின்னு வந்து யூனிவர்ஸ் சொல்லிக்க விரும்புகிறாங்க. இது ஒரு ப்ரெடிக்ஷன். அதுக்கப்புறம் 3 ஆஃப் வான்ஸ். 3 ஆஃப் வான்ஸ் வந்து நீ ஓவர் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணி எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், அந்த ஓவர் திங்கை எப்படியா பில்டப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு ஹாப்பினஸுக்காக உன்னோட ஒரு விஷயத்தை வந்து முன்னோக்கி வை அப்படின்னு தான் இந்த கார்டு இப்போ சொல்லுது. 8 ஆஃப் வான்ஸும் 3 ஆஃப் வான்ஸும் சொல்ல வேண்டியது என்னென்னா, யூனிவர்ஸ் உனக்கு கொடுக்க வேண்டிய நல்லதை ஆல்ரெடி கொடுத்துருச்சு. அதை நீ வந்து ஓவர் திங்கிங் பண்ணி அதை நீ ஒரு மைனஸாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக நீ வந்து என்ன செய்யணும்னா, அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணி அந்த சந்தோஷத்தை இன்னும் விரிவாக்க பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். அடுத்தப்பில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணு, எதுவுமே வெயிட் பண்ணு, தெரிகிற வரைக்கும் இதுதான் கம்பல்சரியாக இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நீயா ஒரு ஆசிலேஷனுக்கு போகாத, நீயா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராத அப்படிங்கிறத வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லுது. ஆனால் யூனிவர்ஸ் உங்களுக்கு திருப்பி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நீ சேஃபாக தான் இருக்க, ஆல்ரெடி உனக்கு நல்லா தான் நடந்துட்டுருக்க, ஆல்ரெடி பாதுகாப்பாக தான் இருக்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் உன்னோட ஒரு மன பிரம்மை தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்லிக்கிறாங்க. கிங் ஆஃப் ஸ்வார்ட். எதுவாக இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து நிதானமாக வேணால் ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுப்பதற்கு வேணால் யாரோடையாச்சும் வாய் விட்டு பேசுங்க, கலந்து ஆலோசனை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒன்று முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ 8 ஆஃப் ஸ்வார்டு வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. அந்த வீல் வந்து உங்களுக்கு இதோட நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை முடிச்சுக்கலாம். நல்ல கார்டு வந்திருக்கு. ஸோ உலகம் எப்போவுமே உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இசங்கி வர்றது. அதே சமயம் வந்து நீயா உன்னை விடுவிச்சுக்கணும். அந்த என்னென்ன சந்தேகம், ஓவர் திங்கிங், பாதுகாப்பு இன்மையாக ஃபீல் பண்ணுறது, இது எல்லாத்துலேருந்து நீ வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான். வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் நீ எல்லாமே தெரிஞ்சுப்ப அப்படின்னு 2 வகையான ஒரு ப்ரெடிக்ஷனை தான் யூனிவர்ஸ் இந்த வாட்டி கடகராசிக்கு சொல்லியிருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.